சாய்ரா, எங்களுக்கு கிடைக்காத அதிர்ஷ்டமும் இயக்கத்தில் சேர்ந்த மறுநாளே இவ்வளோ பெரிய பொறுப்பும் உனக்கு கிடைச்சிருக்குன்னா அவங்க உன் மேல வச்சிருக்க நம்பிக்கை. அப்துல், சாய்ரா, இவ்வளவு சீக்கிரம் இப்படி ஒரு வாய்ப்பு உனக்கு கிடைச்சிருக்குன்னா முன் ஜென்மத்தில் நீ செஞ்ச புண்ணியம்தான். இதை போட்டுக்கோ. சாய்ரா, மெயின் டார்கெட் பாயிண்டான பெரிய கோயில் வாசல்ல தான் நம்ம பிளானை நிறைவேற்ற போற. போலீஸ், பிரஸ், பப்ளிக்னு எல்லாரோட கவனமும் அங்கதான் இருக்கும். அதே நேரம் கோயில்ல பாம்பு அடிச்சதுனால தமிழ்நாட்டில் உள்ள எல்லா கோயில்களுக்கும் போலீஸோட ஃபுல் ஸ்ட்ரென்த்தும் அங்க போயிடும். ஸோ அதை நமக்கு சாதகமாக பயன்படுத்தி நம்ம டார்கெட் பாயிண்ட்ல அதிரடி தாக்குதல் நடத்துறோம். நம்மள யாராவது போலீஸ்ல மாட்டிக்கிட்டா சூசைட் பண்ணிக்கணும். இந்த போலீஸ் கையில நாம மாட்டினா நினைச்சதை நிறைவேற்ற முடியாது. இந்த ஆபரேஷனை சக்சஸ்ஃபுல்லா முடிச்சா நம்ம எல்லாத்துக்கும் மட்டும் இல்ல, நம்ம மேலிடத்துக்கும் பெருமை. நாம நடத்துற தாக்குதலுக்கு அப்புறம் நம்மளோட வலிமை என்னன்னு இவ மூலமா எல்லாரும் தெரிஞ்சுக்கிட்டோம். கொண்டு போற பேக்கெல்லாம் நம்ம பிளான் பண்ணபடி முக்கியமான இடங்கள்ல வச்சிருங்க. சாய்ரா, என்ன யோசிக்கிற? வா போலாம். சாய்ரா, நம்ம அப்பா, அம்மா, அண்ணன், தங்கச்சின்னு நம்ம மக்கள் சந்தோஷமா வாழத்தான் போறோம். இதுல நம்ம வாழ்க்கைய பத்தி யோசிச்சுட்டு இருக்க கூடாது சாய்ரா. யோசிக்காத சாய்ரா, வா. நீ
நீ தாமதிக்கிற ஒவ்வொரு நிமிஷமும் நம்மோட லட்சியத்துக்கு எதிரானது. நீ எடுத்து வைக்கிற ஒவ்வொரு அடியும் நம்மோட இயக்கம் வளர்றதுக்கான ஒரு ஆணிவேராயிருக்கும். யோசிக்காத சாய்ரா, வா. நீ யோசிக்கிற ஒவ்வொரு நிமிஷமும் எங்களை விட்டு விலகி போயிட்டே இருக்க. எங்களை சந்தேகப்பட வைக்காத. இதுக்கு நீயே தடையா இருந்தாலும் உன்னையும் கொள்ள தயங்க மாட்டோம். சாய்ரா, என்ன பண்ற? முட்டாள்தனமா எதுவும் பண்ணாத. முதல்ல அங்கிருந்து கையெடு. துப்பாக்கி கீழே போடுங்க. துப்பாக்கிய கீழே போடுங்க. துப்பாக்கிய கீழே போடுங்க. பட்டனை அமுக்கிடுவேன். நீங்களும் துப்பாக்கிய கீழே போடுங்க. சாய்ரா, நாமெல்லாம் யாரு? நீங்க எல்லாம் மனுஷங்களே இல்ல. என்ன சொல்ற? நீங்க எல்லாம் மனுஷங்களே இல்ல. தீவிரவாதம்ங்கிற பேர்ல சொந்த நாட்டு மக்களையே கொல்ற துரோகிங்க. பாகிஸ்தான் மசூதியில குண்டு வச்சு கொன்னீங்களே, அவங்க எல்லாம் யாரு? ஈராக்லயும் ஆப்கானிஸ்தான்லயும் காஷ்மீர்லயும் தினம் தினம் குண்டு வச்சு சாகடிக்கிறீங்களே, அவங்க எல்லாம் யாரு? நம்ம மக்கள் தானே. நம்ம மக்களுக்காக தான் எல்லாம் செய்யறோம்னு சொல்லியே அதே மக்களோட அழிவுக்கு நீங்களே காரணமா இருக்கீங்க. அப்படிப்பட்ட நீங்க மனுஷங்களே இல்ல. உன் உடம்புல மறுபடியும் இந்திய ரத்தம் வந்துருச்சா? ஏன் உடம்ப விட்டு அது போனா தானே வரத்துக்கு. என்னோட தாய் மண்ணை நீங்க சுடுகாடாக்கவோ அழிக்கவோ நான் விட மாட்டேன். நம்ம மக்களோட வழியை நான் புரிய வச்சும் நீ மாறல. நான் எப்பவும் மாறல, நீங்க தான் மாறிட்டீங்க. ஒரு நல்ல மனுஷனா இருக்க வேண்டிய நீங்க மிருகமா மாறிட்டீங்க. 500 வருஷமா ஒன்னா இருந்தவங்க மனசுல பிரிவை உண்டாக்கிட்டீங்க. முஸ்லிம்கள் எல்லாம் தீவிரவாதிங்கன்னு எல்லாரையும் சொல்ல வச்சிட்டீங்க. அப்படிப்பட்ட நீங்க மனுஷங்களே இல்ல. இந்த நாட்டுல நம்ம மக்கள் மத்தவங்களுக்கு சமமா வளர முடியாம இருக்கமே, அத நீ புரிஞ்சுக்கிட்டு பேசு. வரலாறு தெரியாம பேசாதீங்க. அணுகுண்டு வெடிச்சாரே அப்துல் கலாம், அந்த அப்துல் கலாம் யாரு? ஆஸ்கார் அவார்ட் வாங்கினாரே ஏஆர் ரஹ்மான், அந்த ரஹ்மான் யாரு? நீங்க பிறந்த இந்த நாட்டுல தானே அவங்களும் பிறந்து ஜெயிச்சாங்க. அப்படி ஜெயிச்சவங்களுக்கு நீங்க என்ன பண்ணீங்க தெரியுமா? அமெரிக்க ஏர்போர்ட்ல முஸ்லிம்ன்ற ஒரே காரணத்துக்காக சோதனை பண்ணாங்களே, அதுதான் நீங்க செஞ்ச சாதனை. தம் மதத்தை பெருமையா பேச வச்ச அவங்க எங்க? இல்ல அதே மதத்தை தீவிரவாதம்னு பேச வச்ச நீங்க எங்க? தம் மேல கல்லெறிஞ்ச கூட்டத்தையே மன்னிச்சாரே நபிகள், அவரையே 5 வேளை தொழுகிறீங்களே, எதுக்கு? ஒண்ணுமே தெரியாத அப்பாவி மக்களை சுட்டு கொல்றதுக்கா? அப்படி நீங்க சுட்டு கொல்ல போறதால பாதிக்கப்பட போறதெல்லாம் யாரு? ஓ அண்ணன், இவன் குழந்தை, அவன் அம்மா. இதுதான் நீங்க செஞ்ச சாதனை. ஒரு உண்மையான முஸ்லிம் இத தொடர விட மாட்டான். உண்மையான இறை நம்பிக்கை இல்லாத உங்கள மாதிரி ஆளுங்களாலதான் மதர்ஷாக்களும் மசூதிகளும் சந்தேக கூடங்களா பார்க்கப்படுது. புனிதமான இந்த ஜனநாயக நாட்டுல இப்படி தேவையில்லாத கலவரத்தை உண்டு பண்ணி எங்க நிம்மதியும் எங்க எதிர்காலத்தையும் சதைக்கிறீங்களே, நீங்களா எங்களுக்கு நல்லது பண்ண போறீங்க? இல்ல, உங்களால அழிவு மட்டும்தான். அப்ப நம்ம பண்ற தப்பு, அவங்க பண்றது நியாயம்னு சொல்றியா? தப்புதான். யார் பண்ணாலும் தப்புதான். ஒரு உயிரை கொல்றதுக்கு யாருக்குமே உரிமை இல்ல. மன்னிப்பு மட்டும்தான் ஒரு மனுஷனை மகானா காட்டும். துப்பாக்கியை தூக்காம தான் இந்தியாவுக்கு சுதந்திரம் கிடைச்சதுன்றத அவங்களுக்கு புரிய வைங்க. மனுஷங்கன்னா மன்னிக்க கூடியவங்கன்றத அவங்களுக்கு காட்டுங்க. அதை விட்டுட்டு நீங்க சுடுவீங்க, பதிலுக்கு அவங்க சுடுவாங்க. ரத்தம், அழுக, மரணம், இதைத்தானே நீங்க அடுத்த தலைமுறைக்கு கொடுப்பீங்க. இதை தவிர உங்களால வேற என்ன கொடுக்க முடியும்? இல்ல, உங்களால வேற எதுவும் கொடுக்க முடியாது. புனிதம் புனிதம்னு சொல்றீங்களே, எது புனிதம்? அமைதியா வாழ்ந்துகிட்டு இருக்க மக்களை கொல்றதா புனிதம்? பச்சை குழந்தைன்னு கூட பார்க்காம குண்டு வச்சு கொல்றீங்களே, அதுவா புனிதம்? அண்ணன் தம்பியா பழகிட்டு இருக்கவங்கள அழிக்க பாக்குறீங்களே, அதுவா புனிதம்? யாரு தன்னோட தாய் நாட்டுக்காக உயிரை கொடுக்கறாங்களோ அது புனிதம். உம்மதம் எம்மதம்னு மக்களையே பிரிச்சு பாக்குறீங்க. 500 வருஷமா தெரியாத விஷயத்த இந்த 50 வருஷத்துல என்ன தெரிஞ்சுக்கிட்டீங்க? வெள்ளக்காரனை எதிர்த்து போராடினப்போ இந்து முஸ்லிம் கிறிஸ்டியன் ஒன்னா சேர்ந்து போராடி ஜெயிக்கல. உங்களை மாதிரி ஆளுங்களால இன்னைக்கு ஒருத்தர் வெட்டிக்கிட்டு சாகுறாங்களே, ஏன்? மனுஷன் வாழ்றதுக்காக தான் மதமே தவிர சாகிறதுக்காக இல்ல. ஒரு உண்மையான முஸ்லிம் தீவிரவாதியா இருக்க மாட்டான்.
தீவிரவாதியா இருக்கிறவன் உண்மையான முஸ்லிமா இருக்க மாட்டான். எந்த உயிரையுமே அழிக்க கூடாதுன்னு நினைச்ச என் கையால என் ஃப்ரெண்டு ஷோபனாவை கொல்ல வச்சீங்களே. நிச்சயமா அவளோட உயிர் உங்களுக்கு பதில் தரப்போகுது. ஆயிரக்கணக்கான உயிரை காப்பாத்த போகுது. என்ன மாதிரி இந்தியாவில் இருக்க கோடிக்கணக்கான மக்கள் நினைச்சாலே போதும், இங்க இருக்க தீவிரவாதிகள் எல்லாம் ஒட்டு மொத்தமா அழிச்சிட முடியும். இந்த தேசத்துல இருக்க ஒட்டுமொத்த தீவிரவாதத்தையும் அழிக்க முடியும், வேரோட அழிக்க முடியும். தேவையில்லாம பேசி தோத்து போற நீ புத்திசாலியா இல்ல ஜெயிக்க போற நாங்க புத்திசாலியா? ஏய், இப்பவும் சொல்றேன், நீங்கெல்லாம் மனுஷங்களே இல்ல. ஆனா நான் இந்தியன். குழந்தைகளே, இது நம் தாய்நாடு. இங்கு பிறந்த ஒவ்வொருவருக்கும் முக்கியமான கடமை நம் தாய்நாட்டை நேசிப்பதாகும். ஒருவன் தாய்நாட்டிற்கு துரோகம் செய்வது அல்லாவிற்கும் இஸ்லாத்திற்கும் துரோகம் செய்வதாகும். தாய்நாடு நம் தாய்க்கு சமமானது என்பதை உணர வேண்டும். தாய் மண்ணுக்கு தீமை செய்வது அமுதூட்டிய அன்னையின் மார்பில் வேலை பாய்ச்சுவது போலாகும். தாய்க்கு சமமான நம் தாய்நாட்டை அழிக்க நினைத்தால் நாம் நமது உயிரை கொடுத்தாவது நமது தாய்நாட்டை காக்க வேண்டும்.